ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/2/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு தயிரை, அதாவது சிறிதளவு தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கும்ப லக்னம், இருப்பு 3 நாழிகை 47 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:55 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 மணி வரை மிருக சீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:52 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று பிற்பகல் 12:55 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று பிற்பகல் 2:21 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருப்பவர்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. முதல்ல எம்பெருமான் விநாயக பெருமான், அதுக்கப்புறம் அவன் தம்பி சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர், அதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அதே சமயம் நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க முன்னேற்றங்கள் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு பகவான் மேஷராசியில், சந்திர பகவான் மிதுன ராசியில், கேது பகவான் கன்னி ராசியில், செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியில், சனி, சூரியன் மற்றும் புத பகவான் கும்பராசியில், ராகு பகவான் மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா சகாயஸ்தானமாக்கிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு டக்கு 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 பலிதமாகும். குடும்பத்திலையும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதம் இருக்காது. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்யும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பும் உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திரபகவான் இருக்கார். சந்திரபகவான் இருக்கார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதேமாரி குடும்பத்துலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஓடும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் மேலதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து போகிறது ரொம்ப உச்சிதம். தொழில் வியாபாரத்துலேயும் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதூகலமான ஒரு நாள். அயன சயன போகஸ்தலமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு செலவு உங்களுக்கு வரும். அதே சமயம் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் செய்யும் பயண வாய்ப்புகள் மேம்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் நிலவுவதால் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உறவினர்கள் மூலமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் அருமையாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பீரிட்டு கொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு உண்டாகும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் உயரும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வமே பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் கூடும். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்.
அலுவலகத்தில் கூடுதல் வேலைபளு உண்டாகும். சக ஊழியர்கள் விடுமுறையில் செல்வதால் அவர்களின் வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனநிலை குழப்பமாக இருக்கலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுது. சந்திராசிரமம் போயிடுதுனாலே நல்ல நாள். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கனால இன்னைக்கு உங்களுக்கு தந்தையார் அனுகூலமாக இருப்பார். அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறைந்து மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்கள் பக்கம். மனசில் ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கோபம் வரும், முன்கோபம், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். அதனால குடும்பத்திலையும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒற்றுமை குறையலாம். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்திலையும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகள் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர், கலகலப்பான நாள். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தார். என்ன விசேஷம் அப்படின்னா 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்குறார். ஏற்கனவே குரு இப்படி நின்று 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அதனால அற்புதமான ஒரு நாள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் உதவி செய்வார்கள். அதே சமயம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஓம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கும் நாள். அதாவது பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் உங்களது பேச்சு வெற்றிகரமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சூப்பர். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். தைரியம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்வு ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் பயணங்களில் கலந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் உறுதியாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார். அதேமாரி இன்னைக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்தில் பலமாக சஞ்சரிப்பதால் உங்களது வருமானம் எந்த விதத்திலும் குறையாது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்பம் அருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு தென்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்களின் மூலம் சில நல்ல தகவல்களை பெறுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பயணங்களை மேற்கொள்வார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.